எங்க அப்பா பணத்துல தான் ஆதவர்ஜுனா தப்பு பண்ணிட்டு இருக்காரு. ஆதவர்ஜுனாவோட பேச்சினால எங்களுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா நான் கோர்ட்டுக்கு போவேன். திரு அண்ணாமலை அவர்களே, உங்களுடைய பிரதமர் மோடி அவர்களுக்கு உண்மையாக இருங்கள், உங்களுடைய தலைவர் அவர்களுக்கு உண்மையா இருங்கள். அதனாலதான் எந்த மீட்டிங்னாலும் கூப்பிடறதே இல்லை. அடுத்த நாள் கூப்பிடுறாங்க மீட்டிங் கூப்பிட்டா. கட்சியோடைய தலைவரை வச்சுக்கிறது இல்ல. தங்கை கணவருக்கே எதிராக பேசியுள்ள ஜோஸ் சார்லஸ், லாட்டரி அதிபரான மார்டின் அவர்களின் மகனும் ஆதவர்ஜுனாவின் மச்சானுமான ஜோஸ் சார்லஸ் பேசியுள்ளது இப்பொழுது இணையதளத்தில் காட்டுத்தீயாக பரவி வருகிறது. விசிகாவில் இருக்கும் பொழுதே விஜய்க்கு ஆதரவா செயல்படுவதா சர்ச்சையில் சிக்கி அந்த கட்சியில இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டவர் தான் ஆதவர்ஜுனா. தொடர்ந்து இப்பொழுது தாவேகாவில் இணைந்து திமுக மற்றும் பாஜகவிற்கு எதிராக தீவிரமா களமாடிட்டு வராரு. இந்த நிலையில தான் அண்மையில நடந்த அந்த கட்சி பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய ஆதவர்ஜுனா பல பொய் பிரச்சாரங்களை உருவாக்க வேண்டும் அப்படின்ற கோணத்துல செட் செய்யப்பட்டவர் தான் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை என்று பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு எதிராக பல வார்த்தைகளை பேசியிருந்தாரு. டெல்லியில மோடி உட்கார்ந்துட்டு மத்த ஸ்டேட்ல செட் பண்ணிட்டு இருக்காரு. இங்க திமுக அண்ணாமலையே செட் பண்ணிட்டாங்க. அதுதான் புரியல. இது தொடர்பான வீடியோ காட்சிகள் இணையதளத்தில் வைரலாக இந்த நிலையில தான் இப்பொழுது லாட்டரி அதிபரான மார்டின் அவர்களோட மகன் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தனது தங்கை கணவரான ஆதவர்ஜுனா குறித்து தனது சமூக வலைதளத்துல ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதுல தமிழக மக்களோட நலனுக்காக அயராது பாடுபடக்கூடிய தமிழக பாஜக தலைவர் கே அண்ணாமலைக்கு எதிரான ஆதவர்ஜுனாவோட மோசமான கருத்துக்களுக்கு நான் எதிர்ப்பு தெரிவித்து மன்னிப்பு தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு போட்டிருக்காரு. அதோட பிரசாந்த் கிஷோரோட கூட்டணி வைத்துக் கொண்டு தனது அரசியல் மற்றும் நிதி பேராசையை பூர்த்தி செய்ய தனது மாமனார் பணத்தை, அதாவது என்னோட தந்தையின் பணத்தை தவறாக பயன்படுத்துறாரு, எங்களோட குடும்பத்தோட நற்பெயருக்கு சேதம் விளைவிக்கிறாரு, தேவையற்ற பிரச்சனைகள் அவரை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாரு என்ற அண்ணாமலையோட கூற்றையும் நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு போட்டிருக்காரு. மேலும் அவர் பண்றதுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல, அவர் பண்ற ஏதாவது ஒரு விஷயம் எங்களுக்கு களங்கம் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா கோர்ட்டுக்கு போவேன் அப்படின்னு தனது தங்கை கணவருக்கே எதிராக பேசியிருக்காரு. முன்னதாக கடந்த பிப்ரவரி மாதம் ஆதவர்ஜுனாவோட மனைவியான டெய்சி அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. அதுல நானும் ஆதவர்ஜுனாவும் எப்பொழுதும் எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி தொழில் வாழ்க்கையும் சரி தனித்தனியா தான் வச்சுக்க விரும்புறோம். தொழில் முடிவுகள், அரசியல் முடிவுகள் எல்லாமே சுயமா எடுக்கப்படக்கூடியது. அதனால இதற்கும் எங்க குடும்பத்துக்கும் எந்த தொடர்பும் இல்ல அப்படின்னு போட்டிருந்தாங்க. இந்த நிலையில தான் சகோதரியின் கணவருக்கு எதிராகவே ஜோஸ் சார்லஸ் வெளியிட்டிருக்கிற இந்த ஒரு அறிக்கை இப்போ இணையதளத்துல காட்டுத்தீயா பரவிட்டு வருது. டெல்லியில மோடி உட்கார்ந்துட்டு மத்த ஸ்டேட்ல செட் பண்ணிட்டு இருக்காரு. இங்க திமுக அண்ணாமலையே செட் பண்ணிட்டாங்க. அதுதான் புரியல. நல்லா பாருங்க எப்படி டைவர்ட் பண்ணுவாருன்னு பாருங்க. அதான் நான் சொன்னேன், எங்க தலைவர் புலி மாதிரி அமைதியா இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆடு வந்து சம்பந்தமே இல்லாம எங்களுடைய குறிக்கோள் ஒட்டுமொத்த திமுகவை நாங்க கேள்வி கேட்டு மக்களுடைய பிரச்சனையில் குரல் கொடுக்கிறதுக்கு நாங்க